ஆர்சிசி ரூஃப் ஸ்லாப். நாம இந்த பில்டிங் டாப்ல ஃபுல்லாவே ரூஃப் ஸ்லாப் கொடுத்துருவோம். இப்போ ஏன்னா இங்கே போர்ட்டிக்கவும் கவர் ஆகி தான் இருக்கு, ஓப்பன் ஆகல. இந்த இடத்துல கவர் பண்ணி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ டோட்டலாகவே இந்த பில்டிங் முழுசும் பிரிக் வரும். இந்த எஜ் அதாவது பிரிக்கை கூட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. இந்த எஜ் டு இந்த எஜ் வர ரூஃப் ஸ்லாப். இதை கேஸ்டிங் பண்ணி ட்ரை ஆன அப்புறம் தான் அது மேலே பேரபெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், இந்த ரூஃப் ஸ்லாப் வந்து இந்த பிரிக் வால் மேலே ரெஸ்டிங் ஆகுது. பீம்ஸ் போடல, டேரெக்டாக அந்த இந்த இதில் அப்படியே மென்ஷன் ஆயிருக்கு. டேரெக்டாக வால்லையே அதை ரெஸ்ட் பண்ணி அது மேலே வெறும் பேரபெட் வால் மட்டும். அப்போ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான், இதுக்கு மேலே அவங்க எதுவும் பண்ண போகிறது இல்லை. அது மாதிரி. அப்போது இந்த கார்னர் டு டயகனல் கார்னர், இந்த கார்னர் டு இந்த போர்ட்டிகோ பில்லர் வரைக்குமே நமக்கு ரூஃப் ஸ்லாப் தான். அப்போ நமக்கு இந்த ஏரியா தான் வேணும். இப்போ இந்த பிளானோட ஓவரால் சைஸ் நான் ஒரு பாக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பிளானோட ஓவரால் சைஸ் 22 feet 3 inches 34 feet. ஸோ நம்ம அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். 22 feet 3 inches 34 feet. இது ஃபுல்லாகவே காங்கிரீட் காஸ்டிங் பண்ண போகிறோம். இப்போ காங்கிரீட் காஸ்டிங்கோட திக்னஸ் நம்மகிட்ட ஏரியா இருக்கு. எஸ் சார், மூவ் பண்ணிட்டாங்க அதில் போட்டு. ஏன்னா அது மேலே செலக்ட் பண்ணும்போது நமக்கு டபுள் லேயர் இருக்கும், ஒரு லேயர் இருக்கு. இதே தான் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோ தான் சார். இந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம ஸ்டீல் வச்சு காங்கிரீட் பண்ண போகிறோம். அதோட திக்னஸ் வந்து 5 inch யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல 12 ஆர்சிசி ரூஃப் ஸ்லாப் 4. இப்போ ஃப்ளாட் ஸ்லாப்ன்றத விட ரூஃப் ஸ்லாப்ன்றத விட ஃப்ளாட் ஸ்லாப்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆர்சிசி ஃப்ளாட் ஸ்லாப் இல்லை ரூஃப் ஸ்லாப் போட்டுட்டு இப்போ அதோட சைஸ் ஒரே ஒரு ரூஃப் ஸ்லாப் தான். அதோட லென்த்து எக்ஸ் டைரக்ஷனை நான் ஃபஸ்ட்டு போடுறேன். 22 feet 3 inch இருந்துச்சு, 22.25. அப்புறம் அதோட வித்து 34 feet, ஒய் ஆக்சிஸ் செகண்ட் போடுறேன். அடுத்ததாக திக்னஸ் 5 inch நாம் 5 divided by 12 0.4166. எஸ் சார், அப்படின்னு பண்ணு. இப்போ இதோட வால்யூம் ஈக்குவல் டு இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூஃப் ஸ்லாப்ல ஒரு சப்ட்ராக்ஷன் வரும். ஸ்டேர்கேஸ் இருந்தாலோ லிஃப்ட் இருந்தாலோ, அப்புறம் வந்து ஹை சீலிங் ஓப்பன் பால்கனி மேலே வீட்டுக்குள்ளேயே பால்கனிஸ் இருக்குங்க, அந்த ஓப்பன் ஹை சீலிங்னு சொல்லுவோம். அது போல் கட்டு ப்ரொவிஷன் இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து சப்ட்ராக்ஷன் வந்துடும். எஸ் அதே தான் ஓடிஎஸ். எஸ் சார். இப்போ இங்கே ஒரே ஒரு ஸ்டேர்கேஸ் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், நான் கம்ப்ளீட் ஃபுல்லாகவே பில்டிங் ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து ரூஃப் போகிற மாதிரி கன்சிடர் பண்ணேன். இப்போ இந்த கார்னரில் ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்குது. அப்போ ஸ்டேர்கேஸ் இருக்க இடத்துல நம்ம அந்த சென்ட்ரிங் போட மாட்டோம். இந்த அளவுக்கு இருக்குது இப்படி ஒரு பாக்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணிருக்கோம்.
இது அதேதான். ஆ, ரூம் வித் ஸ்டார். இது எல்லாமே ரொம்ப மாடர்னா அந்த ஏஓ ஸ்டைல்லே வருது. இந்தியன் ஸ்டைலில் அவ்வளோவா காணும் எல்லாமே. ஓகே. இப்போ சப்ட்ராக்ஷனுக்கான இதை கொடுக்கலாம். இப்போ அதோட லென்த்து இப்போ ஸ்டார் கேஸ் எவ்வளோ ஏரியா இருக்குது? 6 ஃபீட் 10 ஃபீட் இதுதான். இந்த சைடு வந்து 10 ஃபீட் இந்த பில்லரோட. இந்த ரூம் என்ன இருக்கோ அதே அளவு தான் இங்கே இருக்கும். மெஷர் பண்ணலாம். 10.5 பில்லர். இல்லை பார்ப்போம், பில்லர் மார்க்கில் பார்க்கலாம். ஆ, 10 ஃபீட் 6/10 இந்த அளவு ஓப்பன் விட போகிறோம் மேலே ஸ்டார் கேஸ்க்காக. ஏன்னா அது வந்து நான் பிளான்ல ஏதாவது மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன், சும்மா பில்லர் வரும். அதனால அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆயிருக்கு. இந்த வால்க்கு நேராக வரணும். சரி. அப்படியே இந்த இடத்துல எக்ஸ் டைரக்ஷனில் 10, ஒய் டைரக்ஷனில் 6. நெக்ஸ்ட் இங்கே 0.4166. இப்போ இதோட வால்யூம் ரிடக்ஷன் வால்யூம் ஈக்குவல் டு இப்போ டோட்டல் equal to total volume minus opening volume. இப்போ இவ்வளோ சிஎஃப்டிக்கு நம்ம காங்கிரீட் கொடுக்க போகுது ரூஃபில். ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரூஃப் ஸ்லாப்பு டேட்டா எடுத்துட்டோம். வரிசையாக கிரவுண்டில் இருந்து அப்படியே மேலே கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வர ஸ்டேஜ். இப்போ இந்த இடத்துல நம்ம காலமுக்கு ஒரு பிரேக் கொடுத்துடலாம். இப்போ பில்லர் இங்கேருந்து வருது, கிரவுண்ட் லெவல்லேருந்து பில்லர் இவ்வளோ ஹைட்டுக்கு வரப்போகுது. இப்போ இதுக்கான காங்கிரீட்டை இப்போ கால்குலேட் பண்ணலாம். எவ்வளோ ஹைட்டு? 13 ஃபீட்டு. இந்த 13 ஃபீட் ஹைட்டுக்கு காங்கிரீட் பில்லர்ஸ்க்கு எவ்வளோ குவான்டிட்டி வரும் இதை எடுத்துடலாம். இப்போ ஏன்னா இங்கே வந்து நிறுத்திடுவோம், பில்லர் ஒர்க்கு முடிச்சு பிரிக் ஒர்க்கை முடிச்சு அப்புறம் தான் ரூஃபை நிறுத்துவோம். கொடுத்துருவோம் இல்லையா? ஆக்சுவலாக நம்ம இதை எங்கே கொடுக்கணும்? ஒரு இந்த பிசிசி ஃப்ளோரிங் இல்லைங்க, அந்த இதுக்கும் கீழே பெல்ட் எர்த் பீம்ல இருந்து வரும். எர்த் பீம்க்கு அடுத்து பில்லர் நம்ம முதலே கொடுத்துடணும். ஏன்னா பில்லர் கட்டி முடிச்சுட்டு தான் அந்த பிரிக் ஒர்க்லாம் நடக்கும். எஸ். கரெக்டு. எஸ் சார், இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு கான்க்ரீட் காலம். இப்போ அதுக்கான வால்யூம் எடுத்துக்கலாம். ஸோ இது ஏன்னா பில்லர் வந்து இந்த பெல்ட் பீம்ல இருந்து ரூஃப் வரைக்கும் எல்லாத்தையும் இன்டர்செக்ட் பண்ணி வரக்கூடியது. அதனால நம்ம எதுக்கு முன்னாடி எடுத்தாலும் ஓகே, இல்லை கடைசியாக எடுத்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி இருக்கிறோம். இப்போ இது ஒரு ஸ்டேஜில் நிப்பாட்டிருக்காங்க, மேபி லிண்டல் வரைக்கும் நிப்பாட்டிருக்கலாம்.
ஸோ இது வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு ரிண்டலுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கேஸ்டிங் பண்ணி ரைஸ் பண்ணுவாங்க மேலே. இப்படி போயிடும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும். இது நம்ம இந்தியன் ஸ்டைல் பில்டிங். இது வந்து ஏதோ கமர்ஷியல் பில்டிங் போல ஓவராலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ல டாப் ரூப் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஸ்டீல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியன் ஸ்டைலில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு கேஸ்டிங், அப்புறம் அதில் லேப்பிங் பண்ணி அகைன் ரிண்டல் வரைக்கும் ஒரு கேஸ்டிங், இல்லை ரூப் வரைக்கும் ஒரு கேஸ்டிங், இப்படியே தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ எஸ்பி முடிச்சிருக்காங்க, அதில் வந்து ஸ்டீல் ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ அவங்க அந்த பேஸ்மெண்ட் ஒரு பிரிக் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் பண்ணி முடிச்சதுமே அதில் நமக்கு ஒரு கேவிட்டி கிடைக்கும், பில்லருக்கான கேவிட்டி கிடைக்கும். அந்த கேவிட்டியில் காங்கிரீட்டை ஃபில்லப் பண்ணலான்னு சொல்லி இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. பட் ஆனால் ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்து இது இப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்டே காலத்தை கேஸ்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பிரிக் ஒர்க் பண்ணும். இது பேஸ்மெண்ட்டில் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 2 feet 3 feet தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அடுத்து மேலே மெயின் வால் பிரிக் ஒர்க்னு வரும்போது காலம் தான் ஃபர்ஸ்ட் கேஸ்டிங் பண்ணணும். அதுக்கு 2 சைட்லேயும் அட்டாச் பண்ணி தான் இந்த பிரிக் ஒர்க்கை பண்ணணும். இது ஓகே, இது ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி அப்போ பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேஜ். இப்போ இந்த பிரிக் ஒர்க் முடிஞ்ச உடனே இதில் ஒரு காங்கிரீட் போட்டுருவாங்க சரியான அப்புறம். மறுபடியும் அந்த 10 feet பிரிக் ஒர்க் மெயின் வால் பிரிக் ஒர்க் நடக்கும்போது அப்போ ஒரு காங்கிரீட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்கலாம். காலம் ஒர்க் ஆன் ஃப்ளோர் லெவல், ஆர்சிசி காலம் ஒர்க் above ஃப்ளோர் லெவல். இதுதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிண்டல் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க கேஸ்டிங் பண்ணி. இது காங்கிரீட் கேஸ்டிங் பண்ணி ட்ரை ஆன அப்புறம் இதுக்குள்ளே பிரிக் ஒர்க். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக பேஸ்மெண்ட் முடிச்சோன்னே அந்த பில்லர் ஒர்க்குன்னு சொல்லி அதை ஒரு வால்யூம் ஆகும், பிரிக் ஒர்க் வந்ததுக்கப்புறம் அது ஒரு வால்யூம் ஆகும். அப்படி பண்ண வேணாம். டோட்டலாகவே பில்லருக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க்கோ கொடுத்துடலாம். 2 விதமாக. ஒன்று நீங்கள் அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே அந்த ஒர்க்கு பிரிக் ஒர்க் ஃபார் பேஸ்மெண்ட் இந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே அது கீழே அதுக்கு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எவ்வளோ காலம் வருது அதோட காங்கிரீட்டை ஆட் பண்ணலாம். அதை முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளோரிங் ஒர்க் எங்கே இருக்குது, ஃப்ளோரிங் முடிச்ச உடனே தான் பிசிசி ஃப்ளோரிங் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ரிமைனிங் 7 feetக்கான கேஸ்டிங் பண்ணுவாங்க, இந்த கேஸ்டிங். அப்போ அது வரைக்கும் எவ்வளோ காங்கிரீட் செலவாகுது, இது மாதிரி நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஆட் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். இல்லை என்டையராக ரூஃப் வரைக்கும் எவ்வளோ காங்கிரீட் அப்படின்னு முதல்ல எடுத்துடலாம், மொத்தமாக எடுத்துடலாம். நான் வந்து அப்படி தெரிஞ்சிடும். எஸ் சார், அது இப்போ அது பண்ணும்போது கரெக்டு தான். அந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படி எடுக்கும்போது. இப்போ இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன் ரூஃப் ஸ்லாப் நம்பர் 30 ஆர்சிசி காலம். இப்போ எத்தனை காலம் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். காலம் வந்து 13 நம்பர்ஸ் அந்த ஃப்ளோர் பிளானில் மார்க் ஆயிருக்கு. அதே தான் நம்ம அந்த ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ நம்பரோ அதை அப்படியே போட்டுட்டு அப்புறம் ஹைட்டு 13
இப்போ சைஸஸ் வந்து காலமோட சைஸ் 9 inch by 9 inch, 0.75, 0.75. டெப்த்தில் ஹைட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ண அந்த ஹைட்டு இங்கே நான் செக்ஷனில் மெஷர் பண்ணியிருக்கேன் 13 feet. நான் வந்து டோட்டலாக எடுத்துட்டேன் இப்போ, பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே விண்டோ சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டு தான் லென்த் எடுத்தோம் முன்னாடி, அதனால டோட்டலாகவே போட்டுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன், இது ஒரு ஸ்டேஜ். இப்போ இங்கேருந்து இது ஒரு ஸ்டேஜ், இதுக்கு ஒரு வால்யூம். அண்ட் இங்கேருந்து இது ஒரு வால்யூம். இப்படி 2 வால்யூமாகவும் நீங்கள் எடுக்கலாம். அந்த நான் சொன்ன மாதிரி ஃப்ளோரிங்க்கு கீழே ஒரு காலம் அண்ட் ஃப்ளோரிங்க்கு மேலே ஒரு காலம். இந்த ஒர்க்குக்கு என்ன வால்யூம் அப்படின்னு எடுக்கலாம். சரி, இதில் 13 இப்போ வால்யூமில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்ட்டு அதோட டைமென்ஷன்ஸ். இதில் எதுவும் சப்ட்ராக்ஷன்லாம் வராது. காங்கிரீட் ஃபுல்லாகவே சாலிட், இது காலம் ஃபுல்லாக சாலிட் காலம். இவ்வளோதான். இப்போ ரூஃப் டாப் வரைக்கும் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். அது மேலே பேரபெட் வால் அடுத்ததான். அது இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். டெரஸ் காலம், பேரபெட் வால், பிளாஸ்டரிங் அடுத்ததான். எஸ், இன்னும் டவுட். அதான் எப்படி ஃபஸ்ட்டு வால்யூம் பேஸ்டு ஒர்க் எல்லாம் முடிச்சிடணும். இப்போ வால்யூம் பேஸ்டு ஒர்க் இதோட முடியுது. இன்னும் வந்து பேரபெட் வால் மட்டும் எடுத்துட்டா வால்யூம் பேஸ்டு ஒர்க் முடியுது. ஹெட்ரூம், பேரபெட் வால், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏரியா பேஸ்டு ஒர்க், பிளாஸ்டரிங், பெயிண்டிங் அதெல்லாம். இப்போ அடுத்ததாக ரூஃப் முடிச்சிட்டோம். இப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த ஏரியா. இப்போ இந்த ஏரியாவில் ஒரு ஹெட்ரூம் வேறு மென்ஷன் ஆயிருக்கு. அப்போ என்ன மீனிங் ஆகும்னா, கரெக்டாக ஸ்டார் கேஸ் சுற்றி ஹெட்ரூம் இருக்குது. இதை நான் தனியாக எடுத்தேன். அந்த டெரஸ் எப்படி இருக்கும்னு பிளான் எடிட் பண்ணலாம். எஸ் சார், இன்சைடில் காமிச்சிடுறேன். ஏன்னா அடுத்த எக்ஸ்டென்ஷனுக்காக அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பிரிக் ஒர்க்ஸ் எதுவும் வராது. எஸ் சார், ஜாயின் பில்லட் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி இருக்கும் சார். இங்கேயும் கூட வால் வந்துடும். ஒரு 3 ஃபீட்டுக்காவது இந்த இடத்துல வால். ஏன்னா இது வழியாக ஏறி இந்த பக்கம் டேர்ன் பண்ணுறோம். அப்போ இந்த பக்கம் டோர் இருக்கும். அப்போ இந்த பாதி இதில் வந்து பிரிக் ஒர்க் இருக்கும். இது மாதிரி இருக்கும் டெரஸோட பிளான். அப்போ இதோட அவுட்டர் வால், பேரபெட் வால் ப்ளஸ் இந்த ஹெட்ரூமோட வால், இதோட வால்யூம் இப்போ எடுக்கும். அப்புறம் இந்த பில்லர்ஸ் எல்லாம் மேலே அடுத்த எக்ஸ்டென்ஷன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷனுக்காக இந்த மாதிரி விட்டுருவாங்க. இப்போ கால்குலேட் பண்ணலாம். இதோட லென்த் அப்படியே இந்த பிளான்லேருந்து எடுக்க வேண்டியதான். இதுலேயும் அதே போல் எக்ஸ் டைரக்ஷன் வால் அண்ட் ஒய் டைரக்ஷன் வால். இப்போ ஒய் டைரக்ஷன் வாலில்
எக்ஸ் டைரக்ஷன் இது ஓகே, இது ஒன்று. அப்புறம் இது ஒரு நம்பர், 2 நம்பர். அதே போல் ஒய் டைரக்ஷன்லையும் இங்கிருந்து இந்த ஸ்பேன் வரைக்கும் ஒரு நம்பர் பேரபெட் வால். தென் இது ஃபுல்லாக இந்த ஃபுல் ஸ்பேனுக்கு ஒரு நம்பர். அப்போ 2 ஷார்ட் வால், 2 லாங் வால். அப்புறம் ஹெட்ரூமுக்கு தனியாக எடுக்கணும். ஓகே, பேரபெட் வால், brick work, மார்க்கர் 1:5. அந்த என்ன டைப் ஆஃப் இருக்கு அது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஷார்ட் வால் 1 ஒரு நம்பர், இந்த ஸ்பேன். இப்போ ஓவரால் வந்து 22 feet 3 inches. அதில் 3 பில்லர் இன்டர்செக்ட் பண்ணுது. ஒன்லி பிரிக்கை மட்டும் எடுக்கணும். சேம் நம்ம ஏற்கனவே எடுத்தது தான். இப்போ இன்சைட் மெஷர்மெண்ட்டு இதே தான். இந்த பில்லரை கழிச்சிட்டோம்னா இன்சைட் மெஷர்மெண்ட் இது ஒரு 10 feet, இது ஒரு 10 feet. அப்போ 20 feet. இந்த பில்லர் இன்சைட் டு இன்சைட் இதான் அப்படியே டெரஸில் வரப்போகுது. இது ஒருவேளை மேலே வந்து அந்த ஃபியூச்சர் பில்டிங்கான எக்ஸ்டென்ஷன் இல்லை, பண்ண போகிறது இல்லைன்னா இந்த பில்லரே வேண்டாம், டேரெக்டாக ரூஃபோடைய நம்ம அப்படி இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால் எப்படி பண்ணுறேன், ஒன் லென்த்து, அந்த லென்த் வந்து 20 feet, அதோட திக்னஸ் 9 inches கொடுக்குறேன். தென் பேரபெட்டோட ஹைட் 3 feet. அப்புறம் மறுபடியும் செகண்ட் இன்னொரு ஸ்பேன் இருக்குது. ஸோ அதோட லென்த்தை பார்ப்போம். ஹைட் வந்து செக்ஷனில் மென்ஷன் ஆகிருக்கும், 3 feet. இந்த ஸ்பேன் இதுவும் 10 தான் இருக்கும். அடுத்துலாம் இது எடுத்துக்கணும். ஸோ இந்த பில்லர்ல இருந்து இந்த பில்லர் வரைக்கும் ஒரு ஸ்பேன். எடுத்துக்கிங்களா? ஓகே. ஆமாம், இது ஒரு 11, 14, 24, 55, 55, 25 feet. நெக்ஸ்ட் இந்த ஸ்பேன், இது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் வாலில் எடுத்து வச்சிருக்கோம். இந்த லென்த் தான் லென்த்தல் இதோ. இந்த வாட்டி நம்ம ஃப்ரண்ட் டைம் சேர்த்து எடுக்கணும். ஓகே, ஆமாம், இதில் கால்குலேட் பண்ண லென்த் வந்து நம்ம போர்ட்டிகோ வரைக்கும் தான் பண்ணியிருக்கோம். இதை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இப்போ போர்ட்டிகோவும் எக்ஸ்ட்ரா வரும் பேரபெட் வரும்போது. ஸோ நம்ம திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிக்கலாம்.
பேரபெட் வால். அடுத்ததாக ஹெட் ரூமில் கொடுத்துடலாம். வால் ஷார்ட் வால். அப்புறம் இங்கே ஒரு 3 ஃபீட். அப்போ ஷார்ட்லேயே 2 லென்த் வந்துடும். 6 ஃபீட் ஒரு லென்த்து, 3 ஃபீட் ஒரு லென்த்து. அப்படி கூட இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. நானும் மறக்கிறேன். டோட்டலாக தான் எடுக்கணும். 6னா அப்போ ஷார்ட் வால் 6 வரும்போது 2 ஸ்பேன் இருக்குது அதில். அப்படி எடுத்துட்டு இந்த டோர் வால்யூம் மட்டும் டிடெக்ஷன் பண்ணும். அப்போ அப்படி தான் எடுக்கணும். அதை நம்ம லென்த்தை விட்டுறக்கூடாது. அதே போல் 10 ஃபீட் எடுத்து அதுவும் அதில் டிடெக்ஷன் ஆகாது. அப்படியே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு சரி இப்போ என்ட்ரு பண்ணிடலாம். ஷார்ட் வாலில் 2 நம்பர்ஸ், 6 ஃபீட் லென்த்து, 0.75. இதோட ஹைட்டு செக் பண்ணிடலாம். 8 காமனாக வைக்கிறது. நம்ம செக்ஷனை ஒரு தடவை இது எலிவேஷனை செக் பண்ணிடலாம். ரூஃப் ஸ்லாப்ல இருந்து ஒரு டாப் வரைக்கும் 8. லாங்கில் 2, 10 ஃபீட், 0.75, 8. இப்போ டாப் செக் பண்ணி ஒரே ஒரு டோர். இப்போ நானே கீழே பக்கத்துலேயே போட்டுறேன். 1 நம்பர்ஸ். ஸோ அதை நம்ம எந்த சைஸில் போடுறோமோ, இப்போ அங்கே வந்து 3 ஃபீட் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒய்டு 3 ஃபீட், சேம் திக்னஸ் அந்த 7 ஃபீட். இது மாதிரி இதோட வால்யூம். இப்போ இங்கே ஈக்குவல் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக மைனர் அந்த டோர் வால் டிடெக்ஷன். அப்புறம் ஹெட்ரூமோட ரூஃப் ஸ்லாப். எஸ் சார், ஹெட்ரூம் ரூஃப் ஸ்லாப். இதுக்கான லென்த்து திக்னஸ் வந்து 5 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 ஓகே 5 எடுத்துக்கலாம். இதையும் ரூஃப் ஸ்லாப்போட திக்னஸே எடுத்துக்கலாம். சரி, இதோட லென்த் 12.5. ஓகே. ஏன்னா அந்த சன்ஷேடுக்காக ஒரு 1 ஃபீட் வெளியில் இருக்கும், அந்த டோரோட சன்ஷேடுக்காக. அப்போது சைஸ் வந்து இந்த சைஸு, ஹெட்ரூம் என்ன சைஸோ அதை மெஷர் பண்ணிக்கலாம். ஓவராலாக வரும். இதில் இருக்கிறது இன்சைட் மெஷர்மெண்ட்டு. நமக்கு வந்து ஓவரால் மெஷர்மெண்ட் வேணும். இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரூஃப் ஸ்லாப் சைஸு, இந்த பில்லர் எஜ்ஜிட்டும் இந்த பில்லர் 7.5. ஓகே. ஸோ 7.5க்கு 7.5 வைடு, 12.5 இந்த ஸ்பேன் வச்சு ரூஃப் போட போகிறோம். அப்புறம் பில்லர் வேறு இருக்குது, அதுக்கும் கொடுத்துடலாம். பில்லர் லாஸ்ட்டாக போட்டலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து. டைப் ஆகிடுச்சா?
ஒரு ரூஃப் ஸ்லாப் தான். அதோடைய எக்ஸ் டைரக்ஷன் ஸ்பேன் 12 ஃபீட் 12.5 போட்டுருங்க. வைடு 7.5, திக்னஸ் 0.416. அப்புறம் அதோட வால்யூம் RCC காலம் 2, 3, 2, 4, எப்போ ரூஃபும் போடலாம், டெரஸ் அந்த மாதிரி போடலாம். 3 ஃபீட்டில் வரணும். 4 மட்டும் 8ல் வரணும். காலம் நம்பர் 9, நம்பர் 4, மற்ற சைஸ் எல்லாம் வந்து 0.75, 0.75, 3. வால்யூம் இதில் ஹைட்டை மட்டும் 18 மாற்றி எவ்வளோதான் வால்யூம் பேஸ்டு ஒர்க்கு இது வரைக்கும். பேரபெட் வால் வரைக்கும் வால்யூம் பேஸ்டு ஒர்க். அதுக்கப்புறம் வேற எந்த யூஸ் பண்ணிக்கலாம்? இதில் சார் இந்த விண்டோவா? ஆமாம், இதை நம்ம எடுக்கணும். அந்த இது ஒரு விண்டோ 3 and 10, அந்த வால் திக்னஸ் அதுக்கு ஒன்று எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் கூட ஒரு லிண்டல் பீமை நம்ம விட்டுருக்கோம். இப்போ இந்த இடத்துல லிண்டல் பீம் வரும். ஏன்னா இந்த 7 ஃபீட்டில் டோர் வருதுன்னா அந்த ஓப்பனிங்க்கு ஒரு கட் லிண்டல் வரும். அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து கான்கிரீட் ஒர்க்லேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். வேற என்னென்ன வரும்? அப்புறம் இதை வந்து என்ன பண்ணலாம், இப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகலாம். இப்போ பாதி ரூஃப் ஸ்லாப்ல இருக்குது, பாதி வந்து கீழே கிரவுண்டில் இருக்குது. சொல்லப்போனால் ஆமாம், ஒரு 1/3 வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும். அது அவ்வளோ 0.75 மடங்கு கிரவுண்ட் ஃப்ளோரும் 0.25 மடங்கு பேரப்பட்லேயும் செட் ஆகிருக்கும். பட் இதுக்காக நம்ம அந்த 0.75% வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் இது அதுலேயும் கூட சப்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். அப்படி அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக பண்ண வேண்டாம். ஓவராலாக இந்த வால்யூம் எடுத்து ஏதாவது ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணிட வேண்டியதான். எப்படியோ நமக்கு பிரிக் ஒர்க் அங்கேருந்து போகுது. அதை மேலே அந்த பேரப்பட் வால்லையோ இல்லை கீழே இருக்க மெயின் வால்லையோ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இது ஒன்று தென் வந்து இந்த டோருக்கு மேலே ஒரு லிண்டல். இதை மட்டும் இதில் ஆட் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் சின்ன ஒருனால அது இது கீழே போட்டுடலாம். சும்மா இந்த இடத்துல கட் லிண்டல் மென்ஷன் பண்ணி இங்கே போட்டுடலாம். இதோட சேவ் பண்ணிக்கோங்க சார். அடுத்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்து அந்த டிடக்ஷனையும் லிண்டலையும் பார்த்துட்டு அப்புறம் ஏரியா ஒர்க்